வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. நேத்திக்கு பல டிராமாஸ நம்ம பார்த்திருந்தோம். திமுக, காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை. செல்வ பிறந்தகை அண்ட் சிதம்பரம் இவங்க 2 பேரும் திமுகவினுடைய அலுவலகத்திற்கு போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் பேசியிருந்தாங்க. பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க 1 மணி நேரமா மரியாதை நிமித்தமாவா சந்தித்தீங்க? அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பத்திரிகையாளர்களே கூட வந்துட்டு ட்ரால் பண்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. நேத்திக்கு செய்திகள்லாம் வந்துட்டு பலவிதமா வந்திருந்தது. செல்வ பெருந்தகையை மாத்த போறாங்க. அப்படி ஒரு திட்டம் தில்லி காங்கிரஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியும், திமுகவோட அலையன்ஸ் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் எல்லா சேனல்களும் ஒன் இந்தியா தமிழ், அதே மாதிரி நியூஸ் தமிழ் 24x7, நியூஸ் 7 தமிழ் இந்த மாதிரியான ஊடகங்கள் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இழுபறியாவே போயிட்டு இருக்குது. கந்தசாமி படத்துல வந்துட்டு வடிவேலு தேங்காய் வாங்க போவார் இல்லையா? ரூ. 10 சொல்லுவாரு, ரூ. 2 சொல்லுவாரு. அப்படியே குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு 40 சீட் வேணும்னு சொல்லிட்டு இருந்த காங்கிரஸ் 25 தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக. ஸோ ஒரு வழியா அப்படியே நகர்ந்து வந்து 28, 30 அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது, காங்கிரஸ் மறுபடியும் நாங்க 35 வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறது. உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்ற மாதிரி நேத்தைக்கு சாயங்காலம் இரவு வரைக்கும் செய்திகள் அப்படிதான் வந்திருந்தது. புதிய தலைமுறை கூட வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவான செய்தி ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க நேத்தைக்கு நைட்டு. சட்டமன்ற தொகுதி 36 தொகுதியும், ராஜ்யசபா தொகுதி 2ம் வந்து காங்கிரஸ் கேட்டிருக்கிறாங்க. உள்ளாட்சியில 20% வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கிறாங்க. ஆனா சட்டமன்றம் 30, ராஜ்யசபா 2 அப்படின்ற மாதிரி முதல்வர் பரிசீலித்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பரிசீலனையும் கூட வந்துட்டு காங்கிரஸுக்கு 27+1 அதற்கு மேல குடுக்குறது தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி கட்சிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் நேத்தைக்கு இரவு புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நேரத்துல இன்னைக்கு காலையில ஒரு நியூஸை ஒன் இந்தியா தமிழ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் அண்ட் திமுக டீல் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நேத்தைக்கு கிறிஸ் ஜோடங்கர் தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர். ஸோ அவர் வந்துட்டு இனிமே பேச மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பதிலாக தான் சிதம்பரம் போய் பேசியிருக்கிறாரு. சிதம்பரத்துக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதே நேரத்துல சிதம்பரத்துக்கும் சோனியா காந்திக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது. சோனியா காந்தி களத்துல இறங்கி திமுக கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நேத்தைக்கே தொடர்ந்து போயிருக்குது. இல்லைன்னா அந்த காங்கிரஸ் திமுக அப்படின்ற விஷயம் முறிவடைந்திருக்கும். கூட்டணி உடைந்திருக்கும். சோனியா காந்தி இறங்கி வந்து பேசி, இது நானும் கலைஞரும் ஆரம்பிச்ச கூட்டணி, ஸோ இது தொடரணும் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதற்கப்புறமா சிதம்பரத்தை அனுப்பிச்சு வச்சது. அதற்கப்புறமா அந்த டீலிங் அப்படின்றது போயிருக்குது. இந்த நேரத்துல கே.சி. வேணுகோபால் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர்கள்ல ஒருவர், அவரும் கூட வந்துட்டு எல்லா எம்பி, எம்எல்ஏஸ் கிட்டையும் தனித்தனியா ஃபோன் பண்ணி பேசி அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு காலை அதிகாலை நிலவரப்படி பார்க்கும் பொழுது ஒரு டீல் முடிஞ்சிருக்குது. 29+2 அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கேட்டிருக்கிறாங்க. அதையும் கூட வந்துட்டு திமுக ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 29 சட்டமன்ற தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட் தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ராஜ்யசபா சீட் நாங்க கண்டிப்பா தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 29ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். 25 to 29 அப்படின்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். 2 ராஜ்யசபா சீட் நாங்க கண்டிப்பா தர்றோம் அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்திருக்கிறாங்க திமுக தரப்புல இருந்து. காங்கிரஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் அபிஷியலா சொல்லல. இன்னைக்கு சாயங்காலம் சொல்லலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற கட்சிகள் விசிக, மதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் அவர்கள் டிமாண்ட் பண்ணுவாங்க, அதிகமா எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டீலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்க்கும் பொழுது காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் உறுதியா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. 29+2 29 சட்டமன்ற தொகுதி, 2 ராஜ்யசபா அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ராஜ்யசபா இந்த டேர்ம்ல இல்லைனாலும் அடுத்த டேர்ம்ல கொடுப்பாங்க. ஸோ இப்படியா டீல் முடிஞ்சிருக்கிறதா பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் டீலா, இப்படிதான் முடிஞ்சிருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.